ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம இப்போ வந்து திருவிழாவுக்கு தாங்க போகிறோம். வாங்க போக வழியில் எங்கே போகிறோன்னு பார்ப்போம். நீங்கள் ஏற்கனவே நான் வீடியோவில் கேட்டிருந்தீங்க எந்த ஊருன்னு சொல்லிட்டு. நம்ம ஊர் வந்து தஞ்சாவூருங்க. நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோ க்ரீனிஷாக இப்போ தான் நாற்று வந்து போட்டிருக்காங்க. நல்லா பச்சை பசேன்னு இருந்துச்சு. நான் பார்க்கவே ரொம்ப அந்த அந்த வழியில் போகவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி நீங்களும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருந்தேன். ரொம்ப அப்படியே ரிலாக்ஸ்டாக வந்து அந்த சத்தம், பறவைங்க சத்தம், காக்கா சத்தம் அப்படிலாம் ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக இருந்துச்சு மைண்டுக்கு. அதான் வீடியோவில் உங்களுக்காகவும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ வந்து தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை அந்த சைடு இருக்க மங்கனூர் அப்படின்ற ஊரில் தான் போகிறோம். நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா புனைநல்லூர் மாரியம்மன் கோயில் வந்து வரும். இது வந்து திருச்சி சமயபுரம் மாதிரி ரொம்ப ஃபேமஸான கோயில். எப்போவுமே க்ரௌடாகவே தான் இருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே போயிட்டு போங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பார்க் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து இந்த இடத்துக்கு ரொம்ப அவசியமான பார்க்கு. ரொம்ப இப்போ தாங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரொம்ப பிள்ளைங்களுக்கும் ஆக்டிவிட்டிக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டாங்க மார்ச்லேயே. நாங்கள் ரிட்டன் வரும்போது வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ ஓப்பன்லேயும் இல்லை, ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து புதுக்கோட்டை ரோட்டுக்குள்ளே தான் போனோம். நாங்கள் புதுக்கோட்டை ரோடு இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் வந்து அது வழியாக தான் போனோம். வீடியோ எடுத்துகிட்டே போனோம். ஒருத்தர் வேறு பார்த்துட்டே இருந்தார் கன்று வச்சுட்டு. ஒரு பயந்துட்டு தான் வீடியோ எடுத்துருந்தேன். ரொம்ப வெயிலுங்க. ஆனால் வண்டியில் ஏன்டா வந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ வெயில். உங்களுக்கே பார்த்தா தெரியும். ரோடு கந்தர்வக்கோட்டை போய் தான் போகலான்ட்டு இருந்தோம். அப்புறம் ரொம்ப சுற்றிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வல்லம் உள்ளேயே ஒரு ரோடு ஒன்று போவோம் குறுக்கா, அந்த ரோட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் வந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஃபைனலாக வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே கும்பலாக இருந்துச்சு. சரி அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி பார்க் பண்ணிவிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். நாங்கள் மட்டும் தான் வந்திருக்கோம். பார்த்தா அப்புறம் எல்லோரும் எங்களை மாதிரியே நிறைய பேர் இதே மைண்டில் திங்க் பண்ணி வந்திருப்பாங்க போல். நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு 30 ஃபேமிலிஸ் போல் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து டிஃபன் லன்ச்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். மார்னிங்கும் சாப்பிடாம வேறு போயிட்டோம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் வந்தோம். இங்கிட்டலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. செம்ம கும்பலாக இருந்துச்சு. நாங்கள் வந்து சண்டே ஈஸ்டர் அன்னைக்கு போயிருந்தோம். மண்டே டியூஸ்டே வந்து தம்பிக்கு எக்ஸாம் இருக்கும், நைட் டைம்லேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே சண்டேவே போயிருந்தோம். நல்ல கும்பலாகவே இருந்துச்சு கோயில். திருவிழா டைம்லலாம் உள்ளே போக முடியாது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நல்ல வேளை நாங்கள் சண்டே வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் ஆன மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். கடையெல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணல. இப்போ தான் வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கம்பிலாம் வச்சு கட்டிட்டு திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ்லாம் வந்து ரொம்பவே விலை கம்மியாக சீப்பாக வாங்கிட்டு போகலாங்க. ஃபஸ்ட்டு கேட்கும்போது கூட தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் விலை எவ்வளோ குறைச்சி கேட்டிங்களோ, இப்போ 200 பொருளாக இருந்தாலும் நீங்கள் 100 கேட்டிங்கன்னா வந்து ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஏமாற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து 200 கொடுத்துருவாங்க. விலை பேசி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடலாம். வேளாங்கண்ணிலலாம் இந்த பொருள் வாங்கணுன்னா கண்டிப்பாக 500 400 அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில்வர் ஜாமான், பீங்கான், அந்த ஜாடி அந்த மாதிரிலாம் நிறைய விற்கணும். அங்கேயே 2-3 பீங்கான் ஜாடி வந்து வாங்கியிருக்கேன். இன்னும் வரைக்கும் உடையெல்லாம் நல்லா தான் இருக்குது. அருவாமனை, கத்தி இந்த மாதிரி பொருள்லாம் வந்து விற்பாங்க. நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் திருவிழாவுக்கு போயிட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே போட்டிருக்க கடை வீதி. திங்ஸும் வந்து ரொம்பவே பட்ஜெட்டாகவே நீங்கள் வாங்கிட்டு வரலாம், அந்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து கிறிஸ்டின்ஸை விட ஹிந்துஸ் நிறைய வருவாங்க. ஏன்னா அவ்வளோ பவரான சாமி. பசங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்துட்டாங்க. விடுவாங்களா நம்மளை? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாலே குடுடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் எவ்வளோ என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்தாலே இந்த திருவிழா டைமில் நமக்கும் கொஞ்சம் குஜால் ஆகிருங்க. பார்த்தனால ஐஸ்கிரீம் வண்டி இல்லைன்னா அது என்ன திருவிழா அப்படின்ற மாதிரி ஆயிரும். இந்த வெயிலுக்கு நல்லாவே இதமாகவே இருந்துச்சு. எப்படியும் 4 டைம் நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம் அங்கேயே. இப்போ வந்து சும்மா சுற்றி பக்கம் தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நாளைக்கு ஒரு மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பாடு தாங்க வாங்கினேன். அதான் பசங்க கேட்டாங்க. வாங்கி அந்த வெயிலுக்கு வாங்கி சாப்பிடல, அப்படி ஒரு இதமாக இருந்துச்சுங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடும்போது. அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் அங்கேருந்து. ஃபுல்லாக அந்த ஐஸ்கிரீம் வண்டி சவுண்டாகவே தான் கேட்டுகிட்டு இருந்துச்சு. நாங்கள் போகல, ஒன்றையும் தான் இருந்துச்சு. வரும்போது 4-5 பார்த்துட்டு தான் வந்தோம். எல்லாம் இன்றைக்கி வந்து மொட்டை அடிக்கிறது அதெல்லாம் வந்து இந்த சைடில் இருக்கும், லெஃப்ட் சைடில் அங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த மாலை கடைலாம் ஒரு 2-3 கடை தான் இருந்துச்சு. நாளைக்கு தான் வந்து நிறைய இருக்கும். பந்தல்லாம் போட்டு செட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இன்னும் செய்யலை, ஈவினிங் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இங்கே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சமைச்சு சாப்பிட்றவங்க தான் எல்லாமே இப்படி தான் வருவாங்க. எல்லாமே டாட்டாஸில், காரில், வேனில் இந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. நாங்கள் வந்து எல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் சரி சாமி கும்பிட போவோம்னு சொல்லிட்டு கிளம்பி மாலை வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அந்த மஞ்சள் கலர் பூ மாலை தான் 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. இது சம்மங்கி மாலையெல்லாம் 200 ரோஜா மாலை 200 அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இதிலே வந்து 2 மாலை வாங்கிக்கிட்டோம். 2 மாலையாக போட்டுருவோம். 2 பசங்களாம் ஆளுக்கு ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாலையாக வாங்கிட்டோம். அப்புறம் இதாங்க கோயில் என்ட்ரன்ஸு இப்படி தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கோழி காணிக்கை கொடுக்குறது, நவதானியம் காணிக்கை கொடுக்குறதெல்லாம் கொடுக்கலாம். இந்த கண்ணு, இந்த சில்வர் எல்லாம் அதில் வச்சுப்பாங்கள்ல, அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. உப்பு, மெழுகுவத்திலாம் வந்து கோயிலுக்குள்ளேயே கிடைக்கும். நீங்கள் அங்கேயே இப்போ வாங்கிக்கலாம். இங்கே சீப்பாக தான் இருக்கும். ஒரு மெழுகுவத்தி வந்து 5 ரூபான்னு தான் கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு 10 மெழுகுவத்தி போல் வாங்கி கொளுத்திட்டு வந்தோம். கோயில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் போனப்போ ஒரு 12:30 இருக்கும். நாங்கள் போனப்போ நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. நல்லா சாமி கும்பிட்டோம். நல்லா ஒரு 1/2 hour போல் போய் உட்காந்துட்டோம் கீழே. அப்புறமா போய் பெஞ்சு மாலையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டோங்க. உள்ளே போய் மாலையெல்லாம் தம்பி போட்டுட்டாங்க. நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. எடுத்துகிட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டோம் சாமி கும்பிட. வெளியில் வந்து அந்த கோழி காணிக்கை கொடுத்த இடத்துலாம் வந்து தம்பி பார்த்துட்டு இருந்தோம். கோழியெல்லாம் ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க போல் காணிக்கைக்கு. அதெல்லாம் நின்றுட்டு சண்டை போட்டுட்டு விளாண்டுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் தம்பி பசங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த கோழியெல்லாம் இன்ன வரைக்கும் நான் காணிக்கையெல்லாம் கொடுத்ததில்லைங்க. அது மாதிரி வேண்டிட்டு வரவங்க கொடுப்பாங்க போல். நான் இந்த மாதிரி செஞ்சதில்லை. நடந்து போயிருக்கிறேன். அப்புறம் சீட்லாம் வந்து எழுதி போடுவாங்க சாமிக்கு. இந்த சீட்டில் சிறுவத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், சீட்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. நல்லா படிக்கணும். இந்த ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமல் இருக்கவங்களாம் வந்து சீட் எழுதி போடுவாங்க, உடம்பு சரியாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் கண்டிப்பாக ஒன் டைம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. கண்டிப்பாக உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க 4 மணிக்கெலாம். ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. அம்மா வீட்டிலலாம் வந்து நாளைக்கு தான் வருவாங்க, எல்லாம் நடந்து வருவாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு தம்பி ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து மாலையெல்லாம் எடுத்து வந்துருந்தோம். அங்கே வந்து கிளம்பிட்டோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.